அவனுடைய தாய்க்கு மருத்துவம் வந்து பார்க்கல. அந்த தாயுடைய அந்த வேதனை மகனுக்கு தான் தெரியும். அவன் செஞ்சது சட்ட ரீதியாக தவறு தான். இன்றைக்கி அந்த பையன் குத்திட்டான். அவனை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சாங்க, அடித்தாங்க, போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. போலீஸுக்கு கேஸ் போடுவான். இந்த அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அது மகப்பேறு மருத்துவமனைக்கு போனாலும் சரி, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனாலும் சரி, ஜிஹெச்சுக்கு போனாலும் சரி, ஓமந்தர மருத்துவமனைக்கு போனாலும் சரி, மக்களை பார்க்குறதே இல்லைங்க. அவங்க ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்துகிறாங்க. மனித சமூகம் என்னைக்கு பிறந்ததோ அன்றைக்கே மனிதனும் பிறந்தான், மனிதனுக்கு கூட நோயும் பிறந்தது. ஆனால் இன்றைக்கி மருத்துவம் வந்து முழுக்க முழுக்க பணம் பேய் பிடிச்ச அலையிறாங்க. மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலே வேலை செய்கிறாங்க. இல்லை, அதுக்கு இந்த மாதிரியான செயலும் நியாயமா? அதாவது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது இதுக்கு பின்னாடி மறைஞ்சு உள்ள விஷயங்களே நம்ம பேசணும் தம்பி. நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டா 4 கொம்பை முடிஞ்சிருக்கு, 45 மூளையாக இருக்கு. உனக்கு அரசுகிட்ட சம்பளம் வாங்குறேன், மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை, கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் டாக்டரை வந்து கத்தியால் குத்துறாங்க. குத்திட்டு வெளியில் அவர் அசால்ட்டாக வர 2 பிடிச்சி வந்து இதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அமைச்சர் எல்லாருமே பார்க்குறாங்க. விசாரணை இது எப்படி எடுக்கிறது? ஒரு பக்கம் வந்து மருத்துவமனையின் அலட்சியமாக, ஏன்னா அவர் சொல்லும்போது ஒரு வாக்குமூலமாக சொன்னது என்னென்னா, எங்கள் தாயாருக்கு வந்து சிகிச்சை சரியாக கொடுக்கல, அந்த ஆதங்கத்தில் தான் நான் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை மருத்துவர் பக்கம் நியாயமாக பார்க்குறதா? இல்லை, இதில் பல விதமான விமர்சனங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு வந்து பாருங்கள், மருத்துவர் மீது தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வரோம், ஒன்றும் பெரிய காயம் இல்லை, அந்த காயம் வந்து இதுவாகிடும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் இருந்தது, மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு நிகராகவும் கடவுளுக்கு அடுத்த நிலையிலும் வச்சு பார்த்தாங்க. மருத்துவர்களும் அன்றைய காலத்தில் மருத்துவர்களும் அப்படி இருந்தாங்க. ஒரு நோயாளிகிட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி அந்த நோயை அவங்களை குணப்படுத்த, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுபோல் நோயை விட அந்த நோயை குணப்படுத்திடும்ன்ற அந்த தைரியம் ஊட்டுறது, மன தைரியம் ஊட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கி மருத்துவம் வந்து முழுக்க முழுக்க பணம் பேய் பிடிச்சி அலையிறாங்க மருத்துவமனை. அதாவது ஒன்று அரசு மருத்துவமனை, இன்னொன்று தனியார் மருத்துவமனை. அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலே வேலை செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மருத்துவர்களுக்கு இந்த பணத்தை பிடிச்சதனுடைய விளைவு, அதாவது நல்லா சொகுசாக இருக்கணும், பங்களாக்களை வாழணும், தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் படிக்க வைக்கணும். இல்லை, அது தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் சொன்னதை வந்து எடுத்துக்கலாம். அரசு மருத்துவமனையிலும் இது போன்ற இல்லை, அரசு மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவமனை மட்டும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறது இல்லை. அவங்க இங்கே பண்ணிவிட்டு போய் தனியார் மருத்துவமனையில் வந்து 5 to 6, 6 to 7, 7 to 8ன்னு அவங்க அந்த டியூட்டியும் பார்க்குறாங்க இல்லைங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு? சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மருத்துவர்கள் போய் நோய் சிகிச்சை அளிப்பது, ஆப்ரேஷன் பண்ணுவது, ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போது அவங்களுடைய லக்ஸரி லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர்ஸுடைய லக்ஸரி லைஃப், அதுக்கு வந்து அவங்க அடிமையாகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து முக்கியமாக பார்க்குறாங்க, பணம். அப்போ அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் வந்து ஒரு அன்பாக பேசுகிறதோ, ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, இது வந்து சாதாரணமாக ஒரு நோய் தான், மனசு தான் எனக்கு மெயின், ஒரு மனசு தான். ஒன்றும் இல்லை, உங்களை போய் காமிக்கிறேன், இதுவா அதுவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ காலி அப்படின்னா அதுவே அவனுக்கு ஒன்று தட்டி கொடுத்து மாத்திரை சாப்பிடு, இந்த இன்ஜெக்ஷன் போடு, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பயந்துட்டேன்னா இதெல்லாம் என்ன சாதாரணமானது.
புரியுதுங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை உடம்புக்கு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் கொடுத்தானா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவன் ஜாலியாக இருப்பான். ஒன்றும் இல்லை, சுகர் அப்படின்றோம் நம்ம, சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மருத்துவர் தனியார் மருத்துவமனை பண்ணக்கூடிய அட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது அதிகமாச்சு, அது அதிகமாச்சு, இது ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதை செக் பண்ணுறேன், அதை செக் பண்ணுறேன்னு சொல்லி பில்லு போட்டு காசை புட்டுங்கிற அளவுக்கு கறந்து எடுக்கிறானுங்க தனியார் மருத்துவமனை. தனியார் மருத்துவமனைகள் புட்டிங்க எடுக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு நோயின்னு போயிட்டாவே போதும், அவன் கடைசி அவனை பெரிய நோயாளியாக ஆக்கி விட்டுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, சுகராக நம்ம அதிகமாக இது பண்ணக்கூடாது, இது உப்பு சேர்க்கக்கூடாது, சர்க்கரை சேர்க்கக்கூடாது, தண்ணி காரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனே என்ன அப்படின்னு சொன்னால் அவன் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி அவனுடைய வியாபாரத்துலேயும் சரி, அவனுடைய அதிக நாட்டம் இல்லை, அவன் என்ன தொழில் செய்கிறானோ அதில் நாட்டம் போகாமல் அப்படியே உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இந்த மருத்துவர்கள் என்ன ஒரே காரணம் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நோய் என்பது இன்றைக்கி மட்டும்தான் உருவானது அல்ல. மனித சமூகம் என்றைக்கு பிறந்ததோ அன்றைக்கே மனிதனும் பிறந்தான், மனிதனுக்கு கூட நோயும் பிறந்தது. நோயும் இருக்குது, நோயை குணப்படுத்த மருந்துகளும் இருக்கா இல்லைங்களா? இருக்குது. அதே நேரத்தில் மரணத்துக்கு மருந்து இருக்கா? இல்லை. இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மருத்துவர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த சிகிச்சைக்கு வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அன்பாக பேசி, இது ஒன்றுமே பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க, இது சாதாரணமாக நினைங்க, இந்த நோயை இது எல்லாருக்கும் வரதான். இல்லை அதுக்கு இந்த மாதிரியான செயலும் நியாயமா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், அதாவது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது இதுக்கு பின்னாடி மறைஞ்சு உள்ள விஷயங்களே நம்ம பேசணும் தம்பி. நம்ம குத்திட்டான் ஏண்டா குத்துறான் அப்படின்னு பாருங்க. நீங்கள் அவனுடைய தாய்க்கு மருத்துவம் பார்க்கல, அந்த தாயுடைய அந்த வேதனை மகனுக்கு தான் தெரியும். அவன் செஞ்சது சட்ட ரீதியாக தவறு தான், கண்டிக்கக்கூடியது தான். அதை இன்னும் அவன் செய்யறது ஊக்குவிக்கக்கூடாது. நம்ம அந்த நபர் செஞ்ச அந்த வன்முறையை கையில் எடுத்த நபரை நம்ம ஊக்குவிக்க முடியாது, கண்டிக்கக்கூடிய நம்ம விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த மருத்துவர்கள், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நீங்கள் 10 தடவை ஐயான்னு சொல்லி விஷ் பண்ணால் கூட தலை தூக்கி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் சொன்னால் அவன் விஷ் பண்ணுறது எதுக்கு சார், என்ன சார்ன்னு கேட்குறதுக்கு தானே. என்ன சார், என்ன பண்ணுறது சார், எனக்கு இப்படி இருக்குது சார், எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது சார், எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது சார், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார். அப்படி மருந்தே அந்த நம்பிக்கையான நான் என்ன சொல்கிறேன், தனக்கு இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகளை அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த மருத்துவர் வரும்போது விஷ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னால் நின்று கேளு. நீ என்னடா வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதனாடா நீங்களா? எம்பிபிஎஸ் படிச்சுட்டா 4 கொம்பை முடிஞ்சிருக்கு, 45 மூளையாக இருக்கு உனக்கு, அரசுகிட்ட சம்பளம் வாங்குறேன், மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போய் பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அதுக்கு தாங்க பயந்துக்கிட்டாமல் இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல் போகிறது. ஏன்னா இவனுங்க ஆக்டிவிட்டீஸ் அப்படியே பண்ணுறானுங்க. ஏன்னு சொன்னால் இப்படி பண்ணால் தான் அவன் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவான்றதுக்கு. அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கிட்ட சம்பளம் வாங்குற, கவர்மெண்ட்டு மக்களுடைய வரி பணத்தை உனக்கு சம்பளம் கொடுக்குது. அப்படிங்கும்போது நீ யாருக்கு உண்டானவன்? மக்களுக்கு உண்டானவன். நில்லு, விஷ் பண்ணு, என்ன கேளு, ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லு, இன்ஜெக்ஷன் போட சொல்லு, மாத்திரை கொடுக்க சொல்லு, சாப்பிடுமா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடு. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ அவங்க பிள்ளைகளோ இல்லை மருமகனோ அல்ல உற்றாக உறவினர் என்னன்னு கேட்குறது என்ன சரிதானே? என்ன சார், என் மாமியாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மருமகன் கேட்குறதோ, அல்லது என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு புள்ள கேட்குறதோ, இது வெளியே போ அங்கே நடக்கிறது, வெளியே போ. கிராமங்களில் மாடு மேய்க்கிறவங்க கூட அப்படி சொல்ல மாட்டான், வெளியே போடா வாடா வா போ. நீங்கள் படித்தவங்க நீங்களே அப்படி பண்ணுறீங்க. அது யாரை விட்டு? அந்த நர்ஸுகளை விட்டு துரத்தி அடிக்கிறது. அப்போ இதுதான் நீங்கள் மருத்துவம் படித்து மக்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய யோகியதையா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி அந்த பையன் குத்திட்டான், அவனை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சாங்க, அடித்தாங்க, போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க, போலீஸுக்கு கேஸ் போடுவான், அவனை ஜெயிலில் தூக்கி போடுவான், அதெல்லாம் இருக்கட்டும். இது போன்ற ஒரு மருத்துவர்கள் நீங்கள் யார்? நீங்கள்
அவங்கள எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து மருத்துவர்களும் அந்த அளவுக்கு மருத்துவர்களும் வழக்கறிஞர்களோ அந்த அளவுக்கு பொய்யே சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லிடுவோம் அவங்ககிட்ட என்ன நடக்குதோ. மருத்துவர்கள்லாம் என்ன போராட்டம் பண்ணுறாங்க, அடுத்து வேலை நிறுத்தம்லாம் இதை தொடர்ந்து அடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் தம்பி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க வேலை நிறுத்தம்? நீங்கள் என்றைக்காவது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுடைய லக்ஸரி லைஃப் ஒரு டாக்டருக்காச்சும் நீங்கள் போய் பாருங்கள். பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்காங்க டாக்டர்ஸ், பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்காங்க. அந்த அடிப்படை வசதி, அதாவது ஒரு வரக்கூடிய பேஷண்ட்டை கூட நம்ம சரிவர கவனிக்காதது அரசு ஆஸ்பத்திரியில் வந்து அரசோட அலட்சியமா. ஏன்னா அரசுக்கு தேவையான ஆள் நெருக்கடி. நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த பையன் எடுத்து குத்தனது வந்து அரசு நம்ம குற்றம் சொல்ல முடியாது, சட்டம் ஒழுங்கு குற்றம் சொல்ல முடியாது. நிச்சயமா. ஆனால் அதே நேரத்தில் வந்து கேட்கப்படுது என்னன்னா, போதிய ஆள் இல்லை அந்த இது. ஏன்னா எத்தனை பேஷண்ட்டை ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் நீ என்ன பண்ண, அதுக்காக போராடு. போதிய மருத்துவர்கள் இல்லை, சிகிச்சைக்கு நிறைய பேர் வர்றாங்க, அரசு வந்து சரியான முறையில் மருத்துவர்களை நியமனம் பண்ணல. 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் தான் இருக்கும், 6 பேர் கம்மியாக இருக்குது. அது போடுறதுக்கு உண்டான நீ என்ன பண்ணு, கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணு. அது மக்களுடைய ஆதரவு இருக்கும். அதுக்குன்னு சொல்லி மக்கள் ஒன்றே நாடி வராங்க. என்னங்க எங்கெங்க போவாங்க ஏழை மக்கள், அப்ராண்டி மக்கள் எங்கெங்க போவாங்க? இது போன்ற அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்க. ஆனால் அந்த அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, கொடுமையாக இருக்குங்க இதெல்லாம். அது மகப்பேறு மருத்துவமனைக்கு போனாலும் சரி, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனாலும் சரி, ஜிஹெச்சுக்கு போனாலும் சரி, ஓமந்தர மருத்துவமனைக்கு போனாலும் சரி, மக்களை பார்க்குறதே இல்லைங்க. அவங்க ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்துகிறாங்க, மிருகத்தனமாக நடத்துகிறாங்க மக்களை. அப்போ பேஷண்ட்டுன்னா அவனே வந்து பையை தூக்கிக்கிட்டு அவனே தனியாக வந்து சார் எனக்கு இது வலிக்குதுன்னு சொல்லணும். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க கூட 2 பேர் 3 பேர் வருவாங்க, பாசத்தின் அடிப்படையில் உறவினர்கள் வரதானே செய்வாங்க. ஆனால் அது தொடர் குற்றச்சாட்டு அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான். அது வந்து இல்லை, அதுதான் சொல்கிறேன், இந்த அரசு மருத்துவமனைகளுடைய அலட்சியம், மருத்துவர்கள் பண்ணக்கூடிய அலட்சியம் தான் நான் சொல்லுவேன். அரசு வந்து பண்ணுது அது வேறு விஷயம். அரசை விட அங்கே பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அந்த டைம் ஆட்டம் போயிடுவானுங்க, தூங்குறதெல்லாம் போகிறது இல்லை. நீங்கள் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவானுங்க. அந்த கேப் அதுக்கு தான் அங்கே போகிறானுங்க. அப்போ இங்கே வர மக்களை வந்து ஆய் ஊயின்னு சொல்லி பேசி திருத்தி ஒன்று கண்டக முண்டக பேசிட்டு ஒரு அரசு மருத்துவர் இது போன்ற செயல்கள்லாம் செய்யலாமா சட்டப்படி? ஏன்னா இங்கே ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இந்த இடைவெளியை வந்து அவருடைய சொந்த மருத்துவர் அது அரசு வந்து என்ன பண்ணணும் சொன்னால், அரசு மருத்துவர்கள் யாருமே வந்து தனியார் மருத்துவமனை போய் சிகிச்சை அளிக்கக்கூடாது, மருத்துவம் பார்க்கக்கூடாது, அதாவது ஆப்ரேஷன் போன்ற இது எதுவுமே ஈடுபடக்கூடாது என்று அரசு வந்து ஒரு ஜீவோ வெளியிடணும். புரியுதுங்களா? அது இல்லையா இப்போ வரைக்கும்? அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் பாதிக்கு மேலே மூட்டு போயிடுவான். எல்லாம் இந்த அரசு மருத்துவமனைகள் தான் அங்கே போகிறது, மருத்துவர்கள் தான். அந்த தனியார் மருத்துவமனைக்கு பாருங்கள், நீங்கள் அந்த நேம் போர்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் பார்ப்போம், இங்கே டீனாக இருப்போம், அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பொருளாதாரம், பணம், லக்ஸரி லைஃப். தனக்கு ஒரு காரில் வர்றது டாக்டர் வந்து ஒரு பாராட்டக்கூடியது. தான் பிள்ளை காரில் போகணும், தான் பொண்டாட்டி காரில் போகணும், பங்களாவில் தான் வாழணும். அது தப்பு இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு உயிரை வந்து அவன் வந்து போகிற நிலைமையில் அவனை காப்பாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா, சொகுசுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா உங்களால் மருத்துவம் பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட அன்பாக பேச உங்களால் முடியாது, வாய் வராது உங்களால். புரியுதுங்களா? நான் உங்களை லக்ஸரியாக வாழாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் லக்ஸரி லைஃபுக்கு போட்டிங்கன்னா இது இறங்க முடியாது உங்களால். வந்து அந்த மக்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கூட ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் தண்ணி அடிச்சுட்டு ஒரு டாக்டர், சின்ன பையன், இன்னும் வீடியோ எடுத்தால் நான் பெரிய ஆளா, போ அப்படின்னு சொல்லி திட்டுறது, அடிக்க வர்றதெல்லாம் பார்த்தோமா இல்லை, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த பையன் செஞ்சது என்ன காரணத்துக்காக செய்யணும், என்ன காரணமாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும், அவன் வந்து அதுக்கு உண்டான ஒரு போராட்டம் பண்ணலாமே தவிர வன்முறையை கையில் எடுப்பது தவறு. இது அரசு நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அது தனி மனிதன். அதுக்கு அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இவன் ஒருத்தன் வரான், இவன் கட்டி எடுத்துகிட்டு வருவான், டாக்டர்கிட்ட இப்படி கேட்பான், இது நடக்காம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்.
இது போன்ற அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ நடவடிக்கை எடுக்கலாம்ல. இப்போ அந்த பையன் தரப்பட்டு அவன் தரப்பு இல்லை, இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதெல்லாம் மருத்துவர்கள் இனி வந்து ஜாக்கிரதையாக இருப்பாங்க. மருத்துவர்களும் கொஞ்சம் தங்கக்கிட்ட வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட அன்பாக நடப்பானுங்க. அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்குறேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா குற்றவாளியை வாடா போடா அப்படின்னு சொல்கிறது இயல்பு இல்லைங்களா? இயல்பு. ஆனால் அங்கே புகார் கொடுக்க போகிறவனையும் கூட என்ன நிற்கிறீங்க, வா, எதுக்கு வந்த, ஒரு வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், என்ன புகார் கொடுக்க வந்தீங்களா, ஏது சம்பந்தமான புகார், வாங்க எஸ்ஐயை பாருங்கள், இல்லை ஏட்டையை பாருங்கள், இல்லை இன்ஸ்பெக்டரை பாருங்கள், இல்லை மேலே போய் ஏசியை பாருங்கள், இல்லை டிசியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்பாக பேச மாட்டாங்க. அது பணிச்சுமை காரணம் தானே? இல்லை, அது பணிச்சுமை இல்லை. நானும் சொல்கிறேன் பணிச்சுமைன்றது இல்லை. நானும் சொல்கிறேன் அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் குற்றவாளியும் வருவான், நல்லவர்களும் அந்த குற்றத்தின் தப்பிக்கிறதுக்காக புகார் கொடுக்க வருவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர்கிட்ட ஒரே மாதிரியாக தான் நடக்கிறீங்க. இது தவிர்க்கப்படணும் இல்லையா? அதேமாரி தான் இந்த மருத்துவர்களும். உங்கள்கிட்ட வரவங்க யார்? அப்ராண்டிகள். அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, தனியார் மருத்துவமனையில் போய் அவன் படுத்துக்கிட்டு பெட்டுக்கு அல்லது அதுக்கு இதுக்குன்னு காசு செலவு பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதனால் அவன் அரசு மருத்துவமனைக்கு வரான். அரசு மருத்துவமனைக்கு வரான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் போலீஸ்கார மாதிரி தான் நீங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, பார்க்குறதே இல்லைங்க. இப்போ சமீபத்தில் ஓமந்துரை மருத்துவமனையில் எனக்கு தெரிஞ்ச இலங்கைக்கார ஒருத்தர் வந்து சிகிச்சைக்கு போகிறாரு, அட்மிஷனே போடுறார். நான் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி என்ன சொல்கிறாங்க, இலங்கைக்காரர் இவருக்கு வந்து கையெழுத்து போடணும், ஆப்ரேஷன் பண்ணால் கையெழுத்து போடணும். நான் கையெழுத்து போடுறேன்னோட இல்லை முடியாது. அவங்க பிளட் ரிலேஷன் தான் பண்ணுவோம், அவங்க மனைவி பண்ணணும், அவங்க பிள்ளைங்க பண்ணணும். மனைவி பிள்ளைங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அப்போ இலங்கைக்காரன் சாகட்டுமா அப்படின்னு சொல்லி அப்புறமா டிசி ஜேசி எல்லா அதிகாரிகளும் நான் போய் கொஞ்சம் கலட்டா பண்ணோன்னே எல்லா அதிகாரிகளும் வந்து அதுக்கப்புறம் நைட்டு இரவு 10:30 மணிக்கு தான் அட்மிஷனே போட்டாங்க ஓமந்துரை மருத்துவமனை. ஏன்னா டாக்டர் பேச முடியலைங்க. அவன் நானே போய் பேசணும்னு நினைக்கிறேன், டாக்டர்கிட்ட பேச முடியல. அப்படி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் மனுஷன் தானே, அவனும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு சாக தானே போகிறான். செத்ததுக்கப்புறம் அவனும் இந்த மண்ணில் தானே போக போகிறான். அவன் ஒரு 1000-2000 வருஷம் வாழ போகிறவன் இல்லையா? இல்லை அவனுக்கு அதீத சக்திகள் எதுவும் இல்லையா? நீ படித்த படிப்பு மருத்துவம். அந்த மருத்துவத்துக்கு உண்டான மருந்துகள் உன்னை நாடி வரக்கூடிய உன்னை பார்க்க வரக்கூடிய நபர்கள்கிட்ட அன்பாக பேசி அந்த மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து சிகிச்சை அளிச்சிங்கன்னா அந்த இதுவே உற்சாகமே அந்த நோய் குணமாயிடும். இப்போ அந்த கத்தியால் குத்தின நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு, என் தாயாருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அவர் பக்கமாக எந்த நியாயம் கிடைக்கும், இல்லை அதையும் விசாரிப்பாங்களா? எடுத்த உடனே ஒரு மருத்துவரை நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவனை குத்திட்டாங்க, 307 இந்த இது செக்ஷன் போடுவாங்க. அவனுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 7 10 வருஷம் வரையிலும் தண்டனை கொடுப்பாங்க மேபி. ஏன் சொன்னால் மருத்துவர் இல்லையா, உயிர் இழந்தாவா இல்லை குத்துனதுக்காகவே 307 போடுவாங்க. 302 இல்லை 307 வச்சுங்க. இப்போ என்ன பண்ணோம், 7 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க நிச்சயம். ஏன் சொன்னால் மருத்துவமனையில் நடந்த நிகழ்வு, அரசு மருத்துவமனை. நீதிபதிகள் பெரும்பாலும் வந்து நீ மருத்துவரையே குத்திடா நீ அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் நீதிபதிகள் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த வழக்கை என்ன கேட்கணும்னா அவர் தரப்பு நியாயத்தை கேட்குறது அது கேட்குற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. காவல்துறையே இல்லையே, ஊடகங்களே இல்லையே. இப்போ நம்ம தான் பேசுகிறோம், ஊடகங்களே காலையிலேருந்து பார்த்தீங்க. சரி, ஊடகங்களை விடுங்க, ஆளுங்கட்சியை விடுங்க, எதிர்கட்சிகளே என்ன பண்ணுறது? அரசு மருத்துவர்களுடைய அலட்சிய போக்கால் இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே. எந்த விஷயத்துலையுமே அரசு. ஆனால் அந்த நடந்தது குத்திட்டான்னு கத்திட்டு தானே இருக்காங்க எல்லாருமே. இல்லை, அது இயல்பாக எல்லா விஷயமும் ஆசிரியர்கள் போராட்டமாக சரி, அரசு ஊழியருக்கு எதிர்ப்பாக எந்த அரசுமே பேசுறது இல்லையே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை என்ன நம்ம பார்க்கணும். நம்ம அப்போ தான் வந்து இன்னொரு சம்பவம் இப்படி நடக்காமல் தடுக்க முடியும். இப்போ நம்ம பேசுகிற விஷயம் கூட பார்க்குறவனுக்கு என்ன ஆகும்னா ஆத்துறது, இல்லைடா டாக்டர் குத்திட்டாங்க, எப்படி அவனை குற்றவாளியை சப்போர்ட் பண்ணா, குற்றவாளியை நம்ம சப்போர்ட் பண்ணல. குற்றவாளி அவன் பண்ணது அயோக்கியத்தனம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அது, புரியுதுங்களா? அது வரவேற்கல நம்ம. அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்னன்றது தான் நம்ம பேசுகிறோம். அதை பற்றி பேசினா தான் இன்னொரு சம்பவம் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். இல்லைன்னு இது தொடர்ந்து சொன்னால் இன்னும் 4 இடத்துல இப்படி நடக்க தான் செய்யும்.
அப்போ மருத்துவர்களும் என்ன பண்ணணும், அவங்களே இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு அவங்கள நாடி வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடிய அந்த கிளைண்ட்டை வந்து என்ன பண்ணணும், அன்பாக பேசி மருத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இல்லை. அதான் சொன்னேன், கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மக்கள் வந்து மருத்துவர்களை நினச்சிட்டு இருந்தாங்களா இல்லை ஒரு காலம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மருத்துவர் டாக்டருன்னு சொன்னால் அவ்வளோ பயந்து அவருக்கு கண்ணியம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த நிலை இல்லையே. கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல் வச்சாவே ஓ இசிஜி எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்துட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரெஷர் செக் பண்ணு, செக் பண்ணிட்டேன். பிளட் செக் பண்ணு, செக் பண்ணேன். இதுக்கே பிடிங்கிடுவான். இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலாம். தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டே இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு 50,000 ரூபாய் கிட்ட பில்லு வாங்கிக்குவோம். இந்த செக்கப் அந்த செக்கப்புன்னு. அப்போது இது போன்ற அட்ராசிட்டி. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பண நோய், அந்த பண பைத்தியம். அப்போ தனியார் மருத்துவமனை அப்படிங்கும்போது ப்ரைவேட் மருத்துவமனை, இது அரசு மருத்துவமனை இந்த நிலை இருக்குது. அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் என்னன்னு சொன்னால் அரசு மருத்துவமனையில் வேலை செய்துட்டு தனியார் மருத்துவமனையில் போய் அவங்க பணி பண்ணுறதுனால இங்கே வரக்கூடிய மக்களை அலட்சியமாக பார்க்குறாங்க. இப்படி அலட்சியப்படுத்தினா தான் எல்லோரும் தனியார் மருத்துவமனைக்கு வருவாங்க. நம்ம இங்கே வந்து நல்ல சிகிச்சை ஆயிடுச்சுன்னா அது யாரும் தனியார் மருத்துவமனைக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எழுதப்படாத ஒரு இது வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் தவிர்த்து தவிடுபோடு ஆக்கினா தான் இந்த மருத்துவம் இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியுமே தவிர, இது அரசோ காவல்துறையோ நினைச்சா இது போல் தடுக்க முடியாது. ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் போகக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு எல்லாரும் பின்னாடி ஒவ்வொரு போலீஸ் போக முடியுமா? அவ்வளோ போலீஸ் நம்மகிட்டே இருக்குது. அல்லது இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வைக்க முடியுமா? அவ்வளோ போலீஸ் நம்மகிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.